السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக உகப்பான இடமாகிய இறை இல்லத்தில் அல்லாஹுடைய அருளையும் ஃபதுலையும் மக்ஃபிரத்தையும் அவனுடைய ரஜாவையும் வேண்டியவர்களாக இந்த சிறப்பான மஜ்லிஸில் அமர்ந்து இங்கு ஆற்றப்படுகிற உலமாக்களுடைய உரைகளை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிற எனது அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இங்கு கண்ணியத்தோடும் சிறப்போடும் அமர்ந்திருக்கிற எங்களுடைய மூத்த உலமாக்களே, இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அருமையானவர்களே, உங்களிடத்தில் பேசுவதற்கு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு குடும்ப வாழ்க்கையில் நவீனமாக ஏற்படுகிற பிரச்சனைக்கு தீர்வு என்கிற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு இந்த காலத்திற்கு அவசியமானதும் ஏற்றமானதுமாக இருக்கிறது. ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் அவைகளில் ஒரு துணுக்கை மட்டுமே பேச முடிகிற அளவுக்குத்தான் நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எனக்கு பிறகு நிறைய உலமாக்களுடைய செய்திகளை கேட்க இருக்கிறீர்கள். எனவே அருமையானவர்களே, முடிந்த அளவுக்கு ஒரு சில தகவல்களை உங்களிடத்தில் நான் பரிமாற கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை நாம் அடைய வேண்டுமானால் இல்லற வாழ்க்கை மிக முக்கியமானதாக இருக்கிறது. உலகத்திலேயே யாரும் சொல்லிடாத ஒரு அற்புதமான தத்துவம் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை அடைய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களெல்லாம் திருமணம் செய்ய மாட்டார்கள். திருமணம் செய்யாமல் இருப்பதே ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை அடைய வேண்டும் என்பதற்காக. ஆனால் இஸ்லாம் அதை தாண்டி ஒரு பெரிய புரட்சியை செய்திருக்கிறது. ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை நீங்கள் அடைய வேண்டுமானால் திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை இன்றியமையாத ஒன்றாக இஸ்லாம் கருதுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார்கள். ஏக காலத்தில் 9 மனைவியோடு வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டே சொன்னார்கள், இறைவனை அச்சப்படுவதில் உங்களை விட கூடுதலாக நான் இறைவனை பயப்படுகிறேன். ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை அடைந்தார்கள். எனவே ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிற எல்லோரும் கண்டிப்பாக திருமணம் செய்தாக வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில், நவீன காலகட்டத்தில் என்ன பிரச்சனை என்றால், திருமணம் செய்யாமல் இருக்கிற ஒவ்வொருவர்களும் நிம்மதியோடு இருக்கிறார்கள். ஏதோ பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் என்று திருமணம் ஆனதோ அன்றிலிருந்து எங்களுடைய நிம்மதிகளே அழிந்து விட்டன என்று சொல்கிற அளவுக்கு இல்லற வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் ஆகிவிட்டது. அதனால தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது எதனால் என்பதையும் நாம் கண்டறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை அடைய வேண்டுமானால் திருமணம் என்பது
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை மட்டுமல்ல, வெறுமன வார்த்தையை தத்துவமாக சொல்லிவிட்டு செல்லவில்லை, வாழ்ந்து காட்டினார்கள். உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமான, அல்லாஹ்வுக்கு அதிகம் அஞ்சக்கூடியவர்களாக வாழ்ந்து காட்டினார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் ஆன்மீகத்திலே எப்படி இருந்தார்களோ அதுபோன்று தன்னுடைய மனைவிமார்கள்ட்டையும் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் அவ்வளவு இனிமையாக வாழ்ந்து காட்டினார். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி மனைவியோடு தன்னுடைய இன்பங்களை பரிமாறிக்கொண்டார்களோ அத்துணையும் இன்னைக்கு ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டு திறந்த புத்தகங்கமாக இருக்கிறது. அவைகளை கடைபிடித்தால், வாழ்க்கையில் பின்பற்றினால் உள்ளபடியாக நாமும் ஆன்மீகத்தின் உச்சத்தை கண்டிப்பாக அடைய முடியும். அருமையானவர்களே, அது எப்படி சாத்தியமாகிறது என்றால், திருமண வாழ்க்கை தான் நமக்கு நிம்மதியை கொடுக்கிறது. திருமண வாழ்க்கையில் நிம்மதி கிடைத்து விட்டால் இறைவனை நாம் வணங்குவதற்கு நிம்மதி அவசியப்படுகிறது. ஒரு மன நிம்மதியோடு, ராகத்தோடு, துமனீனத்தோடு இறைவனை வணங்குகிற பொழுது அந்த வணக்கத்தில் ரூஹானியத்தும், அந்த வணக்கத்தில் உயிரோட்டம் இருக்கிறது. அப்படியான ஒரு நிம்மதி எங்க கிடைக்கிறது என்றால் குடும்ப வாழ்க்கையில் கிடைக்கிறது. மனைவிடத்தில் நாம் சந்தோஷமாக இருந்து கொண்டால் நான் எனது வகுப்பறையில் சந்தோஷமாக இருக்க முடியும். மனைவிடத்தில் கோபமாக நடந்து கொள்கிற பொழுது அல்லது அங்கு ஏதாகிலும் காயம் ஏற்பட்டு விட்டால் அந்த கோபத்தை வகுப்பறையில் காட்டக்கூடிய ஆசிரியர்களை பார்க்கிறோம். மாணவர்கள் கூட கிண்டலா சொல்வார்கள், வீட்டில் ஏதோ பிரச்சனை போல தெரிகிறது, அதையெல்லாம் இங்க காட்டுகிறார். சொல்கிறோமா இல்லையா? இது வெறுமனு சொல்லிட்டு போற வார்த்தை அல்ல, உள்ளபடியா ஹகீகத்தான வார்த்தை இதுதான். இதுதான் உண்மையான உண்மை நிலை, அதுதான். எனவே தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இல்லற வாழ்க்கையில் இனிமையாக வாழ்ந்து காட்டினார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா வரலாஹா அவர்களிடத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்கு கொஞ்சம் நீங்க அவகாசம் கொடுங்களே என்று கேட்கிற அளவுக்கு அவர்களுடைய இல்லற வாழ்க்கை அவ்வளவு இனிமையாக இருந்தது. எனவேதான் கண்மணி நாயகத்தினுடைய மரணத்திற்கு பிறகு ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா வரலாஹா அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய கணவர்கிட்ட மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை நீங்கள் சுட்டிக்காட்டுங்களே என்று சொல்லுகிற பொழுது இப்னு ஹிஷாம் தங்களுடைய வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண வேளையில் எனது நெஞ்சு பகுதியில் அவர்கள் சாய்ந்திருக்கிற நேரம், எனது சகோதரன் அந்த அறைக்குள் வருகிற சந்தர்ப்பம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது சகோதரனுடைய ஜேப்பையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? பல் துளக்கிற குச்சி அவர்களுடைய பக்கெட்ல இருந்தது. நான் உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பேச முடியவில்லை. நான் உடனே கேட்டேன், அந்த குச்சா உங்களுக்கு வேணும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டேன். கண்மணி நாயகம் அவர்களால் பேச முடியவில்லை, அவர்கள் அப்படியே அசைத்தார்கள். உடனே நான் அதை வாங்கி கொடுத்தேன். அவர்கள் தங்களுடைய வாயிலை விட்டார்கள். ஆனால் அது மொறுமொருண்டு இருந்தது, அவர்களால் பல் துளக்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, அதை கொடுங்கள், நான் மென்மைப்படுத்தி தருகிறேன் என்று அதை நான் வாங்கினேன். எனது வாயிலை அதை மென்மைப்படுத்தி அவர்களிடத்திலே கொடுத்தேன் என்று அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு, இன்று வரைக்கும் எனக்கு மறக்க முடியாத ஒரு இனிமையான பசுமையான ஒரு செய்தி இருக்கிறது என்றால், எனது ரீகா, எனது எச்சிலும் கண்மணி நாயகத்தினுடைய எச்சிலும் இரண்டர கலந்த அந்த சம்பவத்தை என்னால் மறக்க முடியவில்லை. எவ்வளவு மஹப்பத்து பாருங்கள், எவ்வளவு ஈர்ப்பு பாருங்கள். இப்படியான ஒரு நெருக்கமான வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை, இப்படி இருவர்களும் திருப்தியோடு வாழ்ந்து காட்டினார்கள் என்றால் திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை என்பது நிம்மதியை, ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை கொடுக்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கையாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்று என்ன? இன்று பார்க்கிறோம், முதலிலெல்லாம் சொல்லுவாங்க தலாக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, எங்க பார்த்தாலும் தலாக்கு தலாக்குன்னு. அதனால தான் புரியாம சட்டமே கொண்டு வந்தான், முத்தலாக்கு தடை சட்டம் என்று. நாம சொன்னோம் அந்த காலத்தில் கூட அப்படி ஒரு சட்டம் வருகிற பொழுது கூட நான் பேசுகிற இடத்துல எல்லாம் சொன்னேன்,
அந்த ஆட்சியாளர்கள் நம்முடைய சமூகத்தினுடைய நெருக்கடிகளை பார்த்தால் முத்தலாக் என்கிற சட்டத்தையே கொண்டு வந்திருக்க மாட்டான். காரணம், இன்று தலாக் என்பது மங்கி போய்விட்டது. இன்று என்னது அதிகமாகிவிட்டது என்றால் ஹுலா என்பது அதிகமாகிவிட்டது. இன்று பெண் தனது கணவனை வேண்டாம் என்று சொல்கிற நிலைதான் அதிகமாகிவிட்டது. அதனால் இன்றைய காலகட்டத்தில் நவீன பிரச்சனை என்றால் ஹுலா என்கிற அந்த மனைவி கணவனை வேண்டாம் என்று சொல்கிற ஒரு நிலைத்தான் இருக்கிற. இப்படித்தான் ஒரு பெண்மணி சொன்னாங்க, தனது கணவனை வேண்டாம் என்று. என்கிட்ட அந்த பஞ்சாயத்து வருகிறது. விசாரித்தேன், ஏன் வேணாங்கிறீங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்கள், முடிந்த அளவுக்கு அவரை சரி செய்து பார்ப்போம். அந்த சரி செய்தும் அவர் வரவில்லை என்றால் நம்மளே அதுக்குண்டான வேலைகளை செய்து விடுவோம். என்ன காரணம், உங்களுக்கு பிடிக்கலைன்னா சொல்லுங்க என்று கேட்கிற பொழுது அந்த பெண்மணி சொன்னதான் அதிர்ச்சியா இருந்து. உடனே சொல்லல, நிறைய விசாரணைக்கு பிறகு அவரை பிடிக்கவில்லை என்பதற்காக வேண்டி நான் குலா கொடுக்கவில்லை, மாறாக எனக்கு வேற ஒருவனை பிடித்திருக்கிற காரணத்தால் இவரை வேண்டாம் என்று சொல்கிறேன். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சமூகம் எங்க போய் கொண்டிருக்கிறது பார். அதனுடைய உட்பிரிவுகள் நிறைய இருக்கிறது. அதற்கு காரணம் இவரே ஒரு காரணமாக ஆகிவிட்டார். ஏன் அவரை இவளுக்கு பிடித்தது என்றால் இவர்தான் அதற்கு காரணமாயிட்டார். இவரும் அவரும் நண்பர்கள். இருவர்களும் உடைய நட்பு எப்படி ஆகிவிட்டது என்றால், தன்னுடைய மனைவி இவர் அழைத்து செல்வது, அவருடைய மனைவியை இருவர்களும் எங்கேயாவது சுற்றுலா செல்ல வேண்டும். அப்படி செல்லுகிற பொழுது இவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற தனிமை. அதனால் அவள் புரிந்து கொண்டால், எனது கணவனை விட இவர் நேசத்துக்குரியவராக இருக்கிறாரே. இதுதான் அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த மிக ஒரு அற்புதமான ஒரு உணர்வுகள் என்று சொல்லப்படுகிறது. பள்ளிவாசலில் எனக்கு இதைவிட விரிவாக பேசுவதற்கு, இந்த மூத்த உலமாக்களுக்கு மத்தியில் அந்த வார்த்தைகளை சொல்வதற்கு கூட கூச்சப்படுகிறேன். அநாகரிகமற்ற ஒரு வார்த்தையா ஆகிவிடுமோ என்று நான் கவலைப்படுகிறேன். அப்படியான இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட ஒரு சீர்கேடு இந்த சமூகத்தில் ஆகிவிட்டது என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம்? பெண்களுக்கு மத்தியில் அப்படியான ஒரு வகையான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. இதுதான் நவீன பிரச்சனை. தன்னுடைய கணவனை வேண்டாம் என்று தூக்கி வீசுகிற நிலை. பிள்ளை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. உனக்கு பிள்ளை இருக்கிறது, அந்த பிள்ளைகளுடைய நிலை பற்றி சொல்லு. உனக்கு புதிய மாப்பிள்ளை கிடைத்து விடுவார், அதே போன்று அவருக்கும் ஒரு புதிய பெண் புது மாப்பிள்ளை ஆயிடுவார், பிரச்சனை இல்லை. உனக்கும் துணை கிடைத்து விடும், அவருக்கும் துணை கிடைத்து விடும். ஆனால் ஒன்னால் ஈண்டெடுத்த, ஒன்னாலும் அவராலும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இந்த குழந்தைக்கு தந்தையார் சொல்லு. தந்தைக்கு என்ன செய்ய போகிறாய்? உனக்கு வந்த கணவனை இந்த பிள்ளையின் தந்தை என்று அவர் பாசத்தை காட்ட முடியுமா? இல்ல, காட்டிடுவார். எப்ப காட்டுவார்? எதுவரைக்கும் காட்டுவார்? அவருக்கென்று ஒரு பிள்ளை உன் மூலமாக அல்லாஹ் கொடுக்காத வரைக்கும் வேண்டுமானால் அந்த பாச நேசம் தொடரும். அவருக்கென ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் உன்னுடைய பிள்ளை இரண்டாம் தரமாகவே கருதப்படும். அதனால் இந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்னவாகும்? எவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ளாவார்கள்? இதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. இதை பற்றியெல்லாம் பேசுகிற பொழுது அந்த பெண் பிள்ளைகளுக்கு புரிவதும் இல்லை. எனவே அருமையானவர்களே, இதற்கு என்ன, இது பிரச்சனைகளை மட்டும் பேசிக்கொண்டு போக வேண்டாம். ஏன்னா பிரச்சனை எல்லாத்துக்கும் தெரியும். இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நாம் அனைவர்களுக்கும் தெரியும். இருக்கிற நேரத்துக்குள் தீர்வு என்ன என்பதை நாம் சொல்வதற்கு இங்கு முதல்ல திருமண வாழ்க்கை என்றால் என்ன, அதனுடைய மக்சத் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய காயத் என்ன, அதனுடைய தத்துவம் என்ன, அதனுடைய நுட்பம் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு திருமணத்தினுடைய நுட்பம் தெரியாமலே கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிடறான். எண்ணத்துக்காக வேண்டி நாம் திருமணம் செய்தோம், அதனுடைய தத்துவம் என்ன, இஸ்லாம் எதற்கு திருமணம் செய்ய சொல்கிறது? வெறுமனே சிற்றின்பம் தான் மையப்படுத்தி திருமணம் என்று சொன்னால் இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உனது இன்பத்தை பகிர்ந்து கொள்வதற்கு மட்டும்தான், வெறுமன அதோடு மட்டும் சுருக்கிக் கொள்கிற ஒரு அம்சமாக இருக்குமானால் அதை, அந்த மாதிரியான திருமணத்தை இஸ்லாம் சொல்லவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அப்படியானால் திருமணத்தினுடைய நோக்கம் என்ன? சில நோக்கங்களை இங்கு சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாம இந்த நோக்கத்திற்கு தான் திருமணம் செய்தோமா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள்.
இந்த நோக்கத்தை மையப்படுத்தித்தான் கல்யாணம் முடித்திருக்கிறோமா என்பதை நீங்கள் கொஞ்சம் உங்களை மறுபரிசீலனை செய்து பாருங்கள். யாராகிலும் வேறு நோக்கத்திற்காக திருமணம் செய்திருந்தால் இப்ப சொல்கிற சில கருத்துக்களை வைத்து உங்களுடைய திருமண நோக்கத்தை சரி செய்து கொள்ளுங்கள். அது மாதிரி இன்று இருக்கிற இளைஞர்கள், திருமணமாகாத இளைஞர்கள் கல்யாணத்தை பத்தி பயங்காட்டுற மாதிரி பேசுறார்களே. நவீன பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் நவீன பிரச்சனைக்கு தீர்வு என்றால் சுப்ஹானல்லாஹ், நாங்களே பிரச்சனையில ஓடிக்கொண்டிருக்கிறோம். வேலையில்லா திண்டாட்டம், எங்க போறது, எந்த கம்பெனிக்கு போறது, எப்படி சம்பாதிக்கிறது, எங்க போய் சம்பாதிக்கிறது, தீனை பாதுகாத்து கொண்டு இந்த மார்க்கத்தோடு மார்க்கத்தின் வட்டத்துக்குள் இருந்து எப்படி நம்ம சம்பாதிக்கிறது என்று அந்த பிரச்சனைக்கு மத்தியில குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்கிறது. நவீன பிரச்சனை என்றெல்லாம் சொல்கிறார்களே, அப்போ அதுவும் கூட கரை கண்டவர்கள். சொல்லக்கூடியவங்க தலைப்பு கொடுத்தது யாரு? கல்யாணம் முடித்தவர்கள் தான் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார். எனவே இளைஞர்களுக்கு ஒரு சின்ன அச்சம், கல்யாணங்கிற பேச்சே வேண்டாம்ப்பா, நம்ம இனிமே கல்யாணமே முடிக்க வேண்டாம், தாவா அப்படி இப்படின்னு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சம் உறுத்தலை, ஒரு பயம் காட்டுறதுக்காக வேண்டி இந்த தலைப்பு கொடுக்கப்படவில்லை. உங்களுடைய திருமண நோக்கத்தை சரி செய்து கொள்ளுங்கள், இஸ்லாஹ் பண்ணி கொள்ளுங்கள். என்ன நோக்கத்திற்காக வேண்டி கல்யாணம் முடிக்க போறீங்க? இஸ்லாம் நமக்கு சில நோக்கங்களை சொல்கிறது. முதல் நோக்கம் திருமணத்தினுடைய நோக்கம். இஸ்லாம் திருமணத்தை நமக்கு சுன்னத்தாக, வழிமுறையாக ஆக்கியதனுடைய முக்கிய பிரதான நோக்கம் நாம் அனைவர்களும் ஒழுக்கமுள்ள சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்குத்தான். எல்லாருமே ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்கு தான் இஸ்லாம் திருமணத்தை சொல்லி இருக்கிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்கள் எல்லாம் கூட்டமா இருக்கிற ஒரு பகுதிக்கு போறாங்க. அங்க நிறைய இளைஞர்களா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையில யாருக்கு எப்படி பேசணுமோ அப்படி இளைஞர்களை பார்த்த உடனே அவங்களுக்கு தோதுவா ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க. என்னப்பா பிள்ளைகளா கல்யாணம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறான். எல்லா இளைஞர்களை பார்த்து கல்யாணம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அங்கு சில பேர் இல்லைன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ் ஃபஇன்னஹு அகது லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ். ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. இளைஞர்களே, திருமணம் ஆகாத இளைஞர்களே, நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய அந்த சக்தியும் அந்த ஆற்றலையும் அந்த தாக்கத்தையும் அந்த வலிமையை பெற்றுவிட்டால் ஃபல்யதஸவ்வஜ் அம்ரு ஃபஅல், கடமை என்று கூட சொல்லலாம். உங்களுக்கு அப்படியான ஒரு தேவை இருக்கிற பொழுது திருமணம் செய்து கொள்ளுங்கள். திருமணத்தால் என்ன பயன்? அதனுடைய பிரதிபலிப்பு என்ன? அதனுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய பார்வையை தாழ்த்துகிற பக்குவம் திருமணத்தில் இருக்கிறது. ஃபஇன்னஹு அகது லில் பஸர். ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. ஃபஇன்னஹு அகது லில் பஸர், பார்வையை தாழ்த்துகிற பக்குவம் இருக்கிறது திருமணத்தில். இரண்டாவது சொன்னாங்க, உங்களுடைய மறைப்பகுதி இருக்கிறது, மர்ம பகுதி, அதை பேணுதலாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய, ஆக சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் ஒழுக்கம் உள்ளவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் திருமணம் அவசியம். இந்த நோக்கத்துக்கு தான் நம்ம கல்யாணம் முடிச்சோமா? திருமணம் ஆன பிறகு நம்ம எல்லாம் ஒழுக்கத்தோடு தான் இருக்கிறோமா? நம்முடைய நோக்கத்திலேயே ஆரம்பத்திலேயே கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய நீயத்தில கோளாறு. ஷேக் நமக்கு நீயத்தை பற்றியும் முதல்ல பேசினாங்க. நீயத்து சரியா இருக்கணும். நம்முடைய நீயத்தில ஏற்பட்ட கோளாறு. எனவே ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் கண்மணி நாயகம் திருமணத்தை வலியுறுத்தினார்கள். பார்வையை தாழ்த்துகிற பக்குவம் திருமணத்தில் இருக்கிறது. என்ன, எல்லா பாவத்துக்கும் முக்கிய காரணம் பார்வை, தவறான பார்வைகள். தவறான பார்வைகள். நீ தப்பா பார்க்க பார்க்க, அதாவது சொல்லுவாங்க, நம்முடைய கண்ணுக்கும் நம்முடைய கல்புக்கும் மத்தியில ஒரு வகையான ஒரு வழி இருக்கிறது, ஒரு தரீக் இருக்கிறது, ஒரு மன்ஃபத், ஒரு பாதை இருக்கிறது. இரண்டுக்கும் தொடர்பு இருக்கிறது. நீ எதை பார்க்கிறாயோ அதுதான் உன் கல்வியிலே உதயமாகிறது. நீ தப்பு தப்பாக பார்க்கிற பொழுது உன்னுடைய கல்வியிலே தப்பு தப்பான சிந்தனைகள் உருவாகி பல நேரங்களிலே செயல்பாட்டுக்கு வந்து விடுகிறது. எனவே பார்வை சரியாக இருக்க வேண்டும். நல்லதை பார். பார்வைதான் பாவத்தினுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. தப்பாக பார்க்கிற பொழுது பார்வைக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. எனவே நல்ல பார்வை உங்களுக்கு வேண்டுமானால் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். பார்வையை தாழ்த்தி கொண்டால நிறைய பிரச்சனைக்கு அங்கு தீர்வு கிடைத்து விடும். தப்பு தப்பா பார்க்கிறோம், தாழ்த்தி கொண்டும் கூட பார்வையில் தப்பு தப்பானதை பார்க்க கூடாது.
நீ பார்வையை தாழ்த்துதல் என்பது வெறுமன பார்வைக்கு திரை போடுவதல்ல, நீ பார்ப்பதை நல்லதை பார். எனவே பார்வை தாழ்த்துகிற பக்குவம் திருமணத்தில் இருக்கிறது. திருமணம் ஆயிட்டனா உன்னுடைய பார்வையை தாழ்த்திக்கொள். அந்த பக்குவத்தை உனக்கு திருமணம் கொடுக்க வேண்டும். கொடுத்து விட்டால் ஒழுக்கமுள்ள சமூகம் உருவாக்கப்பட்டு விடும். இது கண்மணி நாயகத்தினுடைய மிகப்பெரிய ஆசை. இஸ்லாமிய சமூகம் ஒழுக்கமுள்ள சமூகமாக உருவாக வேண்டுமானால் திருமணத்தின் மூலமாக மட்டும்தான் என்ற காரணத்தால் இது ஒரு முதலாவது நோக்கமாக இருக்கிறது. இரண்டாவது, திருமணத்தினுடைய நோக்கம், இந்த நோக்கங்களுக்காக வேண்டியே நாம கல்யாணம் முடிக்க வேண்டும். இரண்டாவது நோக்கம், திருமணத்தினுடைய இரண்டாவது நோக்கம் சக்கீனத்திற்காக வேண்டி கல்யாணம் முடித்தல், அமைதி. இன்னைக்கு உலகத்துல அமைதிக்காக வேண்டி எதையெல்லாமும் மனிதன் செய்கிறான். எவ்வளவு தொகை கொடுத்தாலும் எங்கேயாவது அமைதி கிடைக்கிறதா சொல்லுங்கள், அங்கே செல்கிறேன், அந்த தொகைகளை நான் அர்ப்பணிக்கிறேன், எனக்கு தேவை அமைதி. அமைதியை தேடி இன்று உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். பணம் கிடைத்தால், பங்களா கிடைத்தால், காரு கிடைத்தால், வாகனம் கிடைத்தால் அமைதி கிடைத்து விடும் என்றால் இவைகளெல்லாம் இருக்கிறவர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், அவருக்கு கூடுதல் அமைதி இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. எனவே அமைதிக்கு மிக பிரமாதமான ஒரு அம்சமாக இருப்பது திருமணம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஓமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மத்தத்தம் வரஹ்மா என்று ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில சொல்கிறான். ஒமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய ஆயாத்துக்களில், அந்த வசனத்தினுடைய தொடரில் அல்லாஹ்வுடைய ஆயாத்துக்களை, அத்தாட்சிகளை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகிற பொழுது, திருமணத்தினுடைய அம்சமாக சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய அற்புதங்களில் ஒன்றாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஆயாத்துக்களில் ஒன்றாக இருக்கிறது. உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு துணையை அல்லாஹ் படைத்திருக்கிறான், அவளிடத்திலே உங்களுக்கு அமைதியை கொடுத்திருக்கிறான். ஆண் பலசாலி தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆண் பெண்ணை விட எல்லா வகையிலும் பலசாலி. அதை இந்த சமூகமும் இங்கே உள்ள புத்திஜீவிகளும் அறிவுஜீவிகளும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்கிறது, பெண்களுடைய இயலாமை பலகீனம், பெண்கள் பலகீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் இங்க உள்ள புத்திஜீவிகள் எல்லாம் மறுத்தாலும் அல்லாஹ் படைத்த அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்கள் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஆணை பொறுத்தவரை பலசாலி தான், பலசாலியாக இருக்கிறான். நான் பலசாலி என்று பெருமை அடிப்பதற்கல்ல பலகீனமான பெண்ணை பார்த்து, மாறாக இவ்வளவு பலசாலியாக இருக்கிற ஆணுக்கு அல்லாஹ் அமைதி எங்க வச்சிருக்கான் தெரியுமா? லிதஸ்குனு இலைஹா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உனக்கு அமைதி அவளிடத்தில் தான் இருக்கிறது. நீ பலசாலியாக இருக்கலாம்பா, உனக்கு யாரிடத்திலும் அமைதி கிடைக்காது. நீ பணம் கொடுத்தாலும் அமைதி கிடைக்காது, உன்னுடைய பிள்ளை கிட்ட அமைதி கிடைக்காது, உன்னுடைய தாய் கிட்ட கூட அமைதி கிடைக்காது. ஆண்களுக்கு அமைதி வேண்டுமானால் லிதஸ்குனு இலைஹா, படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அவளிடத்தில் உனக்கு அமைதி இருக்கிறது. உன் மனைவி கிட்ட போகிற பொழுது எவ்வளவு பிரச்சனையோடு போனாலும் சரி, அவள் உன்னை அமைதிப்படுத்துவாள். உன்னுடைய கல்வியில் ஏற்பட்ட காயத்திற்கு அவளால் மட்டுமே மருந்து கொடுக்க முடியும். ஏனென்றால் யாரிடத்திலும் சொல்ல முடியாத எத்தனையோ ரகசியங்களை, தாயிடத்தில் கூட சொல்ல முடியாத அம்சங்களை என்னுடைய தாரத்திடத்தில் துணிந்து சொல்ல முடியும். அவள் என்னை புரிந்து கொள்வாள், என்னை கோழை என்று பார்க்க மாட்டாள், என்னை மிகப்பெரிய மோசமானவன் என்று நினைக்க மாட்டாள், நான் ஒழுங்கா நடந்துகிட்டா. எனவே என்னுடைய அந்த பிரச்சனைக்கு அவள் கண்டிப்பாக தீர்வு சொல்வா. அப்படியான மனைவியை நாம தேர்வு செய்யணும். அது இரண்டாவது தலைப்பு. ஆக நம்முடைய வாழ்க்கையில் அமைதி வேண்டுமானா லிதஸ்குனு இலைஹா. அப்ப திருமணத்தின் நோக்கம் இரண்டாவதாக சக்கீனத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கல்யாணம் செய்தல். அந்த நோக்கத்துக்கு தான் நம்ம எல்லாம் கல்யாணம் முடிச்சோமா? ஒவ்வொருத்தரும் முடித்தவர்கள் ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை செய்யுங்கள். முடிக்க இருக்கிற அருமையான இளைஞர்களே, இந்த மாதிரியான ஒரு மக்சதோட உங்களுடைய திருமணத்தையும் உங்களுடைய துணைகளையும் தேடுங்கள். கண்டிப்பாக நவீன பிரச்சனை அல்ல, நவீன உங்களை போன்று மிக சரித்திரம் படைக்கக்கூடியவர்களாக ஒரு அற்புதமான தம்பதிகளாக உருவாக முடியும். இஸ்லாம் காட்டுகிற அடிப்படையில வாழ்ந்து காட்டினார். எனவே இந்த தத்துவத்தை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. மூன்றாவதாக திருமணத்தினுடைய நோக்கம், நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை செய்வான். கல்யாணம் முடிங்க, பரக்கத்து கிடைக்கும். என்னங்க இது புதிய விந்தையாக இருக்கிறதே, எனக்கு சாப்பிடறதுக்கே கஷ்டப்படுகிற இதுல கல்யாணத்தை முடிச்சு அவளுக்கு சேர்த்து உணவு கொடுக்கணும்னா இது எப்படி?
இஸ்லாம் சொல்கிறது இல்லை, உனக்கு திருமணம் செய், அல்லாஹ் உன்னை சிறப்பாக்குவான், பரக்கத்தாக்குவான். ஏன் தெரியுமா? அல்லாவே சொல்லி காட்டுகிறான், வஅன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாஇக்கும் இன் யகூனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி வல்லாஹு வாஸிஉன் அலீம். ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை இப்படி முடிக்கிறான். திருமணம் ஆகாத துணை இல்லாமல் இருக்கிறார்களே, தனித்தனியாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு கல்யாணம் முடித்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்ம பொறுப்பாளிகள் வைக்கணுமா? ஒளிகாரர்கள் அதை செய்யணுமா? திருமணம் செய்து வையுங்கள். ஃபங்கிஹுங்கற இன்னொரு இடத்துல திருமணம் செய்து கொள்ளுங்கள். இங்க வஅன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாஇக்கும். உங்களில் துணை இல்லாமல் இருக்கிறார்களே, விதவிகளாகவோ அல்லது கல்யாணம் முடிக்காமலோ இருந்தால் அவர்கள சாலிகானவர்கள் நீங்கள் கல்யாணம் முடித்து வையுங்கள். ஈயக்கூன் அடுத்து சொல்றான், ஈயக்கூனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹ். ஈயக்கூனு மசாக்கின் என்று சொல்லல, மிஸ்கினுக்கும் ஃபகீருக்கும் மத்தியில வித்தியாசம் இருக்கிறது. இங்க ஃபகீருங்கிறான், மிஸ்கினை விட மிக மிக பரம ஏழை. அவன் பரம ஏழையாக இருந்தால் திருமணம் செய்து கொள்ளட்டும். அல்லாஹ் அவனுடைய ஃபதுலால், கருணையால், கிருபையால், ரஹ்மத்தால் அவனை வசதி உள்ளவனாக, தன்னிறை உள்ளவனாக ஆக்கி விடுகிறான். பணக்காரன் ஆக்குவான்னு புரிஞ்சுக்கிறது. அப்ப கல்யாணம் முடிச்சுட்டா பணக்காரன் ஆயிடலாம் பொழுது, பணக்காரன் ஆகிறதுக்கு எளிய முறை திருமணம் அப்படின்னு அர்த்தம் அல்ல, தன்னிறை உள்ளவனாக ஆக்கி விடுகிறான். இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய பணக்காரன் யாரு தெரியுமா? போதும் என்கிற மனம் படைத்தவன். அந்த தத்துவத்தை திருமணம் கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய ஃபதுலால், ரஹ்மத்தால், கிருபையால். அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். அல்லாஹ் கொடுக்கிற வாக்குறுதியை நாம மறந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சாதாரணமானது அல்ல. எனவே நீங்கள் ஃபுகராக்களாக இருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய ஃபதுலால், ரஹ்மத்தால், கிருபையால், கருணையால் உங்களை வசதி உள்ளவராக, அதாவது தன்னிறை உள்ளவராக அல்லாஹ் ஆக்கிறார். வல்லாஹு வாஸிஉன் அலீம். அது எப்படி சாத்தியமாகும்? சத்தியமா சாத்தியமாகாது என்று நீங்கள் நினைத்தால் சத்தியமா சாத்தியமாகும். அல்லாஹு வாஸிஉன் அலீம். அல்லாஹ் மிக விசாலமானவன், வாஸிஅ, அவன் தாராளமாக கொடுக்கக்கூடாது, அவனுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் வாக்குறுதி கொடுக்கிறான். அப்ப திருமணத்தின் நோக்கம் நிறைய பேர் இப்பதான் படிச்சிருக்கிறோம், அதுக்குன்னு ஒரு பொருளாதாரத்தை தேடணும் அப்படி இல்லை. அருமையானவர்களே, நீங்கள் திருமணம் செய்யுங்கள், நல்ல நோக்கத்தோடு திருமணம் செய்யுங்கள். வாழ்க்கையிலேயே நான் மிக தன்மானத்தோடும் பத்தினித்தனத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நோக்கத்தை மையப்படுத்தி நீங்கள் சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கல்யாணம் முடித்து பாருங்கள். அல்லாஹ் வசதியற்றவர்களாக இருந்தால் உங்களை அவனுடைய ஃபதுலால் உங்களை செல்வந்தர்களாக, வசதி உள்ளவர்களாக, தன்னிறை உள்ளவர்களாக ஆக்குவான் என்ற வாக்குறுதி. இந்த நோக்கத்தை மையப்படுத்தி நம்முடைய திருமணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஒரு நோக்கத்தை மையப்படுத்தியான ஒரு திருமணமாக இருக்கும் போது அங்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக பெற முடியும். அடுத்து திருமணத்தின் நோக்கம் நாலாவதாக எடுத்துக்கொண்டால், திருமணம் எதற்கு இஸ்லாம் பண்ண சொல்கிறது? குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக. உங்களுடைய அவுலாதுகளை பெருக்குங்கள். இந்த உம்மத்தே முஹம்மதியா கூட்டம் கூட்டமாக, அந்த பெரும் கூட்டமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் திருமணம் செய். அதனாலதான் எல்லா நபிமார்களும் கல்யாணம் முடிச்சுட்டு என்னை அல்லாஹ் நீ ஒன்றுமில்லா வாரிசு இல்லாம ஆக்கி விடாதே, குழந்தையேத்தா. அந்த குழந்தை எப்படி துர்ரியா தய்யிபா, சாலிஹான குழந்தையேத்தா என்று எல்லா நபிமார்களும் வெறுமன குழந்தையத்தான் இல்ல, நல்ல சாலிஹான குழந்தையேத்தா. எனவே குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நபித்தோழர் வரார். யார் ரசூலல்லாஹ், நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன். அந்த பெண்ணை பொறுத்தவரையில உயர்ந்த குடும்பம், அந்த பெண்ணை பொறுத்தவரையில ரொம்ப அழகான பெண், அழகிலும் உயர்ந்தவள், குடும்ப பாரம்பரியத்தில் உயர்ந்தவள், அவளை எனக்கு கல்யாணம் முடிச்சு வையுங்கன்னாங்க. ஆனா அவளால் குழந்தை பெற முடியாது, லா தலித் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க லா முடியாதுன்ட்டாங்க. குழந்தை பெற்றெடுக்க முடியாத, திருமணம் செய்து வைக்க முடியாது. இரண்டாவது முறையும் கேட்கிறார். அந்த பொம்பளை மேல இவருக்கு அவ்வளவு ஆசை, போய் கேட்கிறார். அழகான பெண், அழகு சுந்தரி, அவள் அதே மாதிரி உயர்ந்த குடும்பம், எனக்கு கல்யாணம் முடிச்சுட்டாங்க, குழந்தை பெற்றெடுக்க முடியாது, முடியாது அப்படின்ட்டாங்க. அடுத்து மூன்றாவதாக கேட்கிற பொழுது சொன்னாங்க தஸவ்வஜு அல் வலூத அல் வதூத என்று இரண்டு விஷயத்தை சொன்னாங்க. குழந்தை பெற்றெடுக்கிற, அன்பு பாராட்டுகிற பெண்ணையே நீ கல்யாணம் முடி. திருமணத்தினுடைய மக்சத், நோக்கம் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய நோக்கமாக இருக்க வேண்டும்.
இந்த நோக்கமும் நமக்கு வேணும். இன்னைக்கு கல்யாணம் முடிக்கும் போது முன்னாடியே திட்டம் போட்டாராங்க, கல்யாணம் முடிப்போம் அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா ஒரு 3 வருஷத்துக்கு குழந்தையை பற்றி பேசவே கூடாது, ஒப்பந்தம். நான் சொல்றது தப்பா சரியா நீங்க முடிவு செய்து கொள்ளுங்கள். பள்ளிவாசல இருந்து பேசுறேன், நான் கேள்விப்பட்டதை பேசிட்டு போகையில சமூகத்தில் இன்னைக்கு நடக்கிற அவலங்கள், ஏன் இந்த நவீன பிரச்சனை ஏற்பட்டதற்கு காரணம் என்ன? முதல்ல நம்முடைய நோக்கத்தை சரி செய்வோம். இங்க போய் நீங்க காரணத்தை எல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி நீ கல்யாணம் முடிக்கும் போதே ஒழுங்கான மக்சதோட கல்யாணம் முடி. திருமணம் எல்லாரும் தான் முடிக்கிறான், அதாவது இஸ்லாம் அல்லாதவர்கள் கல்யாணம் முடிக்கிறாங்க. வெறுமனை சிற்றின்பம் தான் நோக்கமாக இருக்கிறது என்றால் இஸ்லாம் அதை ஆதரிக்காது. அது மட்டும் நோக்கம் அல்ல, வாகதனா மின்கும் மீசாக்கன் கலீலா அல்லாஹ் சொல்கிறான். வாகதனா மின்கும் மீசாக்கன் கலீலா, திருமணம் என்பது சாதாரணமானதல்ல. வெறுமன மீசாக்குன்னு சொல்லி முடிக்கல, வெறுமன ஒப்பந்தம் சொல்லல, கலீலாங்கிறான். ஒரு உறுதிமிக்க ஒப்பந்தத்தை எடுக்கிறீங்க, சாதாரணமானதல்ல. நினைத்து சில பேர் சொல்றாங்க அது ஒப்பந்தம் தான், நினைச்சா வச்சுக்கலாம், நினைச்சா பிரிச்சுட்டு போலாம், நினைச்சா வச்சுக்கலாம், நினைச்சா பிரிச்சுட்டு போறான். அப்படியான ஒப்பந்தம் தான் மீசாக்குன்னு சொல்லி நிறுத்தி இருப்பான்ல, மீசாக்கன் கலீலாங்கிறான். ஒரு உறுதிமிக்க ஒப்பந்தம், நினைச்சா பிடிச்சாங்கிறது அல்ல. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சமூகத்தை சிந்தித்து பார், அந்த பெண்ணுடைய நிலையை சிந்தித்து பார், பெண்ணே அந்த ஆணுடைய நிலையை சிந்தித்து பார், உன்னுடைய குடும்ப பாரம்பரியத்தை சிந்தித்து பார், இந்த சமூகத்தினுடைய நிலையை சிந்தித்து பார் என்றெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நிறைய தத்துவங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. வாகதனா மின்கும் மீசாக்கன் கலீலா, உறுதிமிக்க ஒப்பந்தம். எப்படியான ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு நடைபெறுகிற திருமணங்கள் இருக்கிறது அருமையானவர்களே. எனவே நம்ம கிட்ட ஏற்பட்ட கோளாறு, நாமே அழிவை தேடிக்கொண்டோம், நம்முடைய கரங்களால் தேடிக்கொண்ட அழிவுகள், அதை சரி செய்யாத வரைக்கும் இந்த குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட கரையை கழுகவே முடியாது. அதனால் அந்த பிரச்சனையை, அந்த நோக்கத்தை முதல்ல சரி, அந்த நீயத்தை சரி செய்து கொள்வோம். அப்ப திருமணத்தினுடைய நோக்கம் குழந்தை பெற்றெடுப்பது, அந்த அதனால நீங்க முன்னாடியே ஒப்பந்தம் போடுறது, இப்ப வேணாம் படிச்சுட்டு இருக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அல்லது வேற ஏதாவது காரணம், இப்பவுமே சின்ன வயசுலேயே குழந்தை பெற்றெடுத்துக் கொள்ளக்கூடாது. இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க, நீங்க குழந்தை பெற்றெடுப்பதை தள்ளி போட்டால் குழந்தை பாக்கியமே கிடைக்காது. இப்ப சொல்றாங்க, குழந்தை பெற்றெடுப்பதை தள்ளி போட்டால் ஒரு 3 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றெடுத்துக் கொள்வோன்னு முடிவு எடுத்துக்கிறாங்க. 2 பேருமே அப்படியான முடிவிலேயே வாழ்றாங்க. அதற்கு பிறகு குழந்தை பெற்றெடுக்கணும்னு ஆசைப்படுகிற பொழுது குழந்தை வாய்ப்பை இல்லாமல் போயிடுச்சு. அந்த நசீபை அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். அப்புறம் மருத்துவர்களுக்கு கொண்டு போய் கொட்டுகிறார்கள். அதற்கு பிறகு எத்தனையோ அப்புறம் முடியாதுங்க, வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு ஆய்வு சொல்லுகிறது, நீங்க தள்ளி போட்டால் குழந்தை பெற்றெடுக்கிற வாய்ப்பை இழந்து விடுவீர்கள். அப்ப இஸ்லாம் எவ்வளவு தத்துவமாக சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இதுல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிட்டு போறேன். வெறுமன குழந்தை பெற்றெடுப்பது என்று அல்ல, குழந்தை பெற்றெடுத்த குழந்தையை துர்ரியா தய்யிபா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தே முஹம்மதியாவாக என்னுடைய பிள்ளைகள் உருவாக வேண்டும். இன்னைக்கு நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் உம்மத்தை முஹம்மதியாவாக இருக்கிறதா அல்லது உம்மத்தை ஷைத்தானியாவாக இருக்கிறதா? பிள்ளைய பெத்துட்டு கவலைப்படுறான், பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு ஆம்பளை பிள்ளைய பெத்தெடுத்துட்டு கஷ்டப்படக்கூடியவர்களை பார்க்கிறோம். என்னுடைய மானம், மரியாதை, பொருளாதாரம், அந்தஸ்து அனைத்தையும் என்னுடைய பிள்ளை காலியாக்கி விட்டான், என்னை கேவலப்படுத்தி விட்டான், ஜமாத்துல கொண்டு வந்து நிறுத்தி விட்டார், ரோட்ல நிறுத்தி விட்டான். காரணம், அப்படியான பிள்ளைகளை நாம் பெற்றெடுத்திருக்கிறோம். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதில்லை. அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் நீங்க ஒழுக்கமாக வாழுங்கள். நான் ஒழுக்கமா வாழ்ந்தாதான், நானும் எனது மனைவியும் ஒழுங்கா இருந்தா தான் எனது பிள்ளையை நான் ஒழுங்கா வளர்க்க முடியும். நாங்க 2 பேரும் ஒழுங்கு இல்லைன்னா பிள்ளை எப்படி ஒழுங்கு? எங்களை பார்த்து தானே படிக்கிறது. எனவே அந்த அடிப்படைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குழந்தை பெற்றெடுப்பது ஒரு காரணமாக, அந்த நோக்கத்திற்காக வேண்டி நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். இப்படி நோக்கங்கள் நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் கொடுக்கப்பட்ட நேரம் இன்னும் ஒரு 4 நிமிடங்கள் தான் இருக்கிறது. எனவே அருமையானவர்களை, இந்த நோக்கத்தை மையப்படுத்தி நம்முடைய திருமணத்தை அமைத்து கொண்டால், இது அல்லாத நோக்கங்களும் இருக்கிறது, இது இந்த 4 தான் அப்படிங்கிறது இல்லை, இன்னும் சொல்லிட்டே போகலாம். வாய்ப்பு கிடைக்கும் போது அவைகளை நாம் பகிர்ந்து கொள்வோம். இப்படியான நீயத்தோடு அருமையான இளைஞர்களே, இந்த நோக்கத்தில் உங்களது துணைகளை தேடுங்க. அருமையான பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுவது, உங்களுடைய
துணையை தேர்வு செய்கிற பொழுது, 2 பேருக்குமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உங்களுடைய துணையை நீங்கள் தேர்வு செய்கிற பொழுது 3 அம்சம் இருக்கிறதான்னு பாருங்க. கல்யாணம் முடிக்காதவங்க சொல்றோம், பொம்பளைக்கிட்ட 3 அம்சங்கள் இருக்குதான்னு பாருங்க நம்முடைய துணை. அதே போன்று பெண்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வரக்கூடிய கணவன் 3 அம்சங்கள் இருக்குதான்னு பாருங்க. 3 ஹிசால் பண்புகள் இருக்குதான்னு பாருங்க. இந்த 3 பண்புகள் இருக்குமானால் நிச்சயமாக அல்லாஹ் அதுல ஒரு பெரிய பரக்கத்தை வச்சிருப்பான். அந்த நோக்கத்தை நீங்க சரியான முறையில் இந்த நோக்கத்தோடு கல்யாணம் முடியுங்க. அப்போ துணை ரொம்ப முக்கியமானது. நான் நல்ல நோக்கத்தோட தான் போறேன். நான் தேர்வு செஞ்ச துணை எப்படி? துன்கஹல் மர்அத்து லிஅர்பஇ லிமாலிகா ஒலி ஜமாலிகா ஒலி ஹஸபிகா ஒலி தீனிகா ஃபதுஃபர் பிதாத்தி தீனி தர்பதியதா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமணங்கள் 4 வகையான நோக்கத்திற்கு அவனை கல்யாணம் முடிக்கப்படுகிறது. அழகை மட்டும் மையப்படுத்தி நடத்தப்படுகிற திருமணங்கள், குடும்ப பாரம்பரியத்தை மட்டும் மையப்படுத்தி நடத்தப்படுகிற திருமணங்கள், பொருளாதாரத்தை மட்டும் மையப்படுத்தி நடத்தப்படுகிற திருமணங்கள், அடுத்தது மார்க்கத்தை மையப்படுத்தி நடத்தப்படுகிற திருமணங்கள். நாம் எந்த துணையை தேர்வு செய்ய போகிறோம்? அழகா இன்னைக்கு சொல்றோம், சாலிஹான பிள்ளை, ஒரு பிள்ளை இருக்குதுங்க, மார்க்கப்பற்றுள்ள பிள்ளை, கல்யாணம் முடிக்கணும். ஆலிம் சார் நல்ல ஒரு பெண்ணை சொல்லுங்க. நல்ல பெண் இருக்குதுப்பா, மார்க்கம் படிச்ச பிள்ளை அப்படின்னு. நல்ல பெண் இல்லை, வெள்ளை பெண் இருக்குதான்னு கேட்கிறாங்க. நான் அதை குறையாக குற்றமாக சொல்லவில்லை. ஏனென்றால் இஸ்லாம் ஜமாலை, அழகை ஒரு காலமும் நிராகரிக்கவில்லை. ஆனா மார்க்கப்பற்று அவள்கிட்ட அதை முன்னிலைப்படுத்துங்கள். நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கிறது என்றால், நல்ல சம்பாதிக்கிறானா என்பதை மட்டும் பாருங்க. அதான் சொன்னேன், ஒரு குறைந்தபட்சமான ஒரு 3 அடிப்படையை அவன்கிட்ட இருக்குதான்னு பாருங்க. 1, அவன் தீன்தாரியான்னு பாருங்க, மார்க்கப்பற்றுள்ளவனா. ஆணும் பார்க்கணும், பெண்ணும் பார்க்கணும். உங்களுக்கு வருகிற துணை மார்க்கப்பற்றுள்ளவளா என்று முதல்ல பாருங்க. ஆண்கள் பெரும்பதி அப்படித்தான் தேடுறோம், ஆனா பெண்கள் அப்படி தேடுற மாதிரி எனக்கு தெரியல. யாராவது ஆலிம் சாருக்கான முடிக்கிறது கொஞ்சம் யோசிப்பாங்க. அவர் நல்லா படிச்சிருக்கிறார், எவ்வளவு சம்பளம் வாங்குறார், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், எங்க படிச்சிருக்கிறார், என்ன சம்பளம் வாங்குறார் கேட்கிறார். எங்க இருக்கிறார்? அமெரிக்கால இருக்கிறாரா அல்லது வேற எங்க, லண்டன் எங்க இருக்கிறார்? அந்த மாதிரியான ஒரு நிலை நம்மகிட்ட பார்க்க முடிகிறது. அப்ப அவர்கிட்ட என்ன கேட்கல, அவர் தொழுகையாளியா, மார்க்கப்பட்டுள்ளவரா, அவர் ஏகத்துவவாதியா, அவர்கிட்ட என்ன பண்பு இருக்கிறது, அவர் பள்ளிவாசலோடு தொடர்புடையவரா, குரானோடு தொடர்புடையவரா, குரானை ஓத தெரியுமா, குறைஞ்சபட்சம் சூரத்துல் ஃபாத்திஹாவை தப்பில்லாம ஓத தெரியுமா என்றாவது கேட்கக்கூடிய ஒரு நிலையை பார்த்திருக்கிறோமா? உங்களை கேட்கிறார்களே, ஆலிமாவா இருக்கிறாளா கேட்கிறாளே, நாம கேட்டது உண்டா? நம்ம என்ன பார்க்கிறோம்? நல்ல சம்பாதிக்கிறாரா என்பதை மட்டும் பார்க்கிறோம். அப்போ முதல் பண்பு அவட்ட தீன் இருக்குதான்னு பாருங்க. முதல் விஷயம். ஓரளவு இந்த 3 விஷயத்தை நம்ம சரி செஞ்சிட்டால ஓரளவு நம்முடைய துணை சரியாகிவிடும். 2வது, அவர் அமீனாவா இருக்கிறார். அமீன், அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறாரான்னு பாரு. நம்பிக்கைக்குரியவர் சமூகத்தில் கேட்கிறார், அவர் நல்ல பையங்க, நம்பிக்கையான பையங்க, நம்பிக்கையான பையன், நம்பிக்கைக்குரியவர். அவள் அங்க அந்த பிள்ளையா, நம்பிக்கையான புள்ள என்ற இப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறான்னு பாருங்க. முதல்ல அவர்கிட்ட மார்க்கம் இருக்கிறான்னு பாருங்க. 2வது, அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார்னு பாருங்க. 3வது, அவர் நற்பண்புடையவராக இருக்கிறாரான்னு பாருங்க. இந்த 3 இருந்துட்டா மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், அந்த குடும்பம் ஒரு சிறந்த குடும்பமாக, சிறந்த தம்பதிகளாக இருக்க முடியும். இந்த 3 ரொம்ப முக்கியமானது. மார்க்கப்பட்டுள்ளார் இருந்தால் அல்லாஹ்வுக்கு பயப்படுவார். அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஹல்க் விஷயத்தில் சரியாக நடந்து கொள்வார். தன்னுடைய மனைவி அல்லாஹ்வுடைய அமானிதமாக நமது கரங்களில் ஒப்படைக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய அமானிதமாக என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எனது மனைவியிடத்தில் சரியாக நடந்து கொள்வேன் என்கிற ஒரு உறுதியை எடுப்பார். காரணம், அவர் மார்க்கப்பட்டுள்ளவர். காரணம், அவர் நம்பிக்கைக்குரியவர். நம்பிக்கை ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு குடும்பங்கள்ல பிரச்சனை வர்றதுக்கே நம்பிக்கையின்மைதான். கணவனும் மனைவியும் இரவு நேரத்திலே தன்னுடைய படுக்கையிலே ஏதோ பரிமாறிக்கொள்கிறார்கள். அப்படி பரிமாறிக்கொள்ளும்போது இவருடைய தாயை பற்றியோ அல்லது சகோதரிகளை பற்றியோ அங்கு பேசுகிறாள், அல்லது இவன் பேசுகிறாள், அல்லது அவள் பேசுகிறாள். இவள் உண்மையிலேயே இருவர்களும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தால் பேசப்பட்ட அந்த விஷயங்களை, அந்த பிரச்சனைகளை 4 சுவரோடு அவர்கள் தங்களுடைய படுக்கறையோடு முடித்து சமாதியாக்கி விட்டு வந்திருப்பார். ஆனா என்ன நடக்கிறது? காலையில் வந்தவன்
தனது தாயிடத்தில் நடந்தவைகளை எல்லாம் கொட்டி விடுக. அமானித மோசடி நடைபெறுகிறது. தன்னுடைய தாயிடத்தில் இப்படி பேசினாருமா, இப்படி பேசினாருமா. அந்த அம்மா இந்த பிள்ளை மேல் ஏற்பட்ட பாசத்தால் அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுக்கிறது. இப்படி பண்ணு, அவனை இப்படி பண்ணு, அவனை இப்படி கேளு, நீ என்ன அவளுக்கு உரிமையிலேயே கேட்டுப்பார். இன்னைக்கு சட்டமெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. முடிந்து விட்டது. அவ அதற்றா, கேட்கிறா. குடும்பம் பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? பெண்ணை பெற்றெடுத்த தாயுடைய குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது, அல்லது ஆணை பெற்றெடுத்த அந்த மணமகனுடைய தாய் வீட்டிலிருந்து பிரச்சனை வருகிறது. நீங்க அமீனாக அமானிதத்தை பேணக்கூடியவராக இருந்தா, மனைவி என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டதை அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் புரிய வைத்து அதை சரி செய்து கொள்வேன் என்று எனக்குள்ளேயே போட்டு விழுங்கி விடுவேன். அதை செய்யறது இல்லையே. நம்ம தான் அமீனாக இல்லையே. எல்லாத்திட்டையும் கண்டவங்கொட்டையெல்லாம் போய் சொல்றது. அதனால் ஏற்படுகிற நமக்கு பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காமல் ஆகிவிடும். இதெல்லாம் கொஞ்சம் விரிவா பேச வேண்டிய விஷயம். மூணாவது, நற்பண்புடையவராக இருக்கு. உண்மையிலே நல்ல அகலாக்குள்ளவராக இருந்தாருன்னா நம்மளை நல்லா நேசிப்பார், அன்பா இருப்பார், பாசம், வத்த ரஹ்மா. திருமணத்தின் நோக்காதான். அல்ல அந்த வசனத்தை அப்படித்தான் முடிக்கிறான். வத்த ரஹ்மா, அன்பு, பண்பு, பாசம், நேசம் எல்லாத்தையும் நம்பி ஒக்கது அஃபுல்லா பாதுக்கும் இல்லா பாதுங்கிறான். ஒக்கது அஃபுல்லா பாதுக்கும் இல்லா பாத். அன்பையும் பண்பையும் பாசத்தையும் நேசத்தையும் இரண்டரை கலந்து கொடுக்கிற ஒரு நிலை ஏற்படும். உன்ன லிபாசுலக்கு வாந்தும் லிபாசுல உன்ன, உனக்கு அவள் ஆடை, அவளுக்கு நீ ஆடை. எவ்வளவு தத்துவம் பாருங்க. வெறுமன தத்துவமாக இல்லை, இதுதான் குடும்ப யதார்த்த நிலை. இப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த குடும்பத்தில் பொருளாதாரம் இருக்குது இல்லை, உணவு இருக்குது இல்லை, 3 நாள் தொடர்ந்து அடுப்பெரியாவிட்டாலும் கண்மணி நாயகத்தினுடைய வீட்டிலே அங்கு பாசமும் நேசமும் குறையில்லாமல் இருந்தது. 3 நாள் தொடர்ந்து அடுப்பெரியவில்லை. தங்கம்மா என்னுடைய மனைவி கழுத்திலே கொட்டிவிட்டால் அவள் என் மேல நேசமா இருப்பா என்று யாராவது நினைச்சா அது வேஷமே, நேசம் இருக்காது அங்கு. அதே போன்று இவள் பணம் இருந்துட்டா எல்லாம் இல்லை. 3 நாள் தொடர்ந்து அடுப்பெரியவில்லை. கண்மணி நாயகத்தினுடைய குடும்பம் அப்படித்தான் இருந்தது. ஆனா அன்பை கொட்டியது. கண்மணி நாயகம் அவ்வளவு நேசத்தோடு தன் இருவர்களும் அப்படி அக்ரமன்னாஸ், மனிதர்களிலே கண்ணியமிக்கவர் ரசூலுல்லாஹ் என்பதை தாண்டி கணவன் என்கிற அடிப்படையில் அவங்க மனைவி சொன்னது எல்லாத்தை விட சிறந்தது. ஆக அருமையானவர்களே, இந்த அடிப்படையும் இந்த தத்துவத்தையும் இந்த நோக்கத்தையும் நாம் புரிந்து நம்முடைய திருமணங்களை அமைத்து கொண்டால் உள்ளபடியாக நல்ல தம்பதிகளாக, நல்ல முன்மாதிரி தம்பதிகளாக இந்த சமூகத்தில் உருவாக முடியும். குடும்ப பிரச்சனை என்பது இல்லாம முடிந்த அளவுக்கு அந்த பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னத நிலை ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட நல்ல சமூகமாக நம்முடைய சமூகம் உருவாவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.